ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்கி நான் என்னென்ன செடிலாம் மாடியில் வச்சுருக்கேன்னு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கிரேந்தி பூ செடியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன செடியாக தான் வச்சேன். ஏற்கனவே 2-3 நேரம் பறிச்சிட்டேன். மறுபடியும் எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். நிறைய முட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பூ பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2-3 நேரம் பறிச்சிருப்பேன். மறுபடியும் எவ்வளோ முட்டு இருக்குது, எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிளகா செடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த நாட்டு மிளகா, அந்த உருண்டை மிளகா சொல்லுவாங்களே ஃப்ரெண்ட்ஸ், அதுதான். அந்த வத்தல் வாங்கிட்டு அதில் மீதி வர்ற விதையை போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயே வளர்ந்து எப்படி காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். நிறைய காய் பறிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் காய் இருக்குது. ஆனால் இப்போ அந்த மேலே இலைலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி வருது. இது என்னன்னு தெரில. உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதை சரி பண்ண முடியும்னா அதுக்கு சொல்யூஷன் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதுதான் என்னோடய பிச்சி பூ செடி ஃப்ரெண்ட்ஸ். சின்ன செடியாக வச்சோம். இப்போ நல்லா வளர்ந்துட்டு மாடியில் தான் வச்சுருக்கோம். எப்படி படுத்தி விடன்னு தெரியல, பார்ப்போம். மழை வந்தால் தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வளருது என்ன ஏதுன்ட்டு. இப்போ ஒரே கொப்பில் பேருக்கு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. மறக்காமல் சப்ஸ்கிரைப்